ஹஜ்ஜுடைய மாதத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். புனிதமான சிறப்பான பெருநாளுடைய தினத்தை கழித்துவிட்டு, ஆனால் இன்னுமே அந்த புனிதமான மாதத்தை நாம் முடித்து விடவில்லை. நிறைய இப்ராஹிம் நபியுடைய தியாகங்களை பற்றி படித்திருப்போம், கேட்டிருப்போம். இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்திலே அல்லாஹ் நம்மை வைத்திருக்கிறான். அல்லாஹுடைய தூதருக்கும் அல்லாஹ் அதைத்தான் சொல்லுகிறான், ரசூலுல்லாவுக்கும். இப்ராஹிமுடைய மார்க்கத்திலே உறுதியாக நில்லுங்கள். அன்பு சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே இந்த மாதத்திலே மிக மிக முக்கியமாக ஞாபகப்படுத்த வேண்டிய சில விடயங்கள் இருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே தன்னுடைய பிரச்சார பணியை ஆரம்பித்து பல கஷ்டங்களுக்கு முகம் கொடுத்து, சொல்லனா துயரங்கள், நிறைய மனவேதனைகள், தன்னுடைய சொந்த குடும்பத்தாலேயே நிறைய இன்னல்கள், இப்படி 13 வருட கால வாழ்க்கையை மிகப்பெரிய துன்பங்களுக்கு மத்தியிலே கழித்து அல்லாஹு தாலாவுடைய கட்டளைப்படி தன்னுடைய மிக மிக நெருங்கிய நண்பர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட ஹிஜ்ரத் பயணத்தை மேற்கொள்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, இந்த 13 வருடமும் ரசூலுல்லாஹ் எவ்வளவு கஷ்டப்பட்டு மக்காவிலே தஅவா செய்தார்கள் என்பதை எல்லாம் நாம் நிறைய படித்திருப்போம். மதீனாவுக்கு போய் வெறுமனே 10 ஆண்டுகளுக்குள்ளால் அல்லாஹுடைய தூதர், நம் உயிரிலும் மேலான தலைவர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே செய்த புரட்சி இந்த நிமிடம் வரைக்கும், இதுக்கு பின்னால் மறுமை வரைக்கும் உலகத்திலே எந்த ஒரு தலைவராலும் எந்த ஒரு ஆட்சியாளராலும் செய்து காட்ட முடியாத ஒரு மாபெரும் புரட்சி. அல்லாஹுடைய தூதர் ஹிஜ்ரி 10 வரைக்கும், அதாவது மதீனாவுக்கு போய் 10 ஆண்டுகள் வரைக்கும் இஸ்லாத்திலே இருந்த எல்லா இபாதத்துகளுக்கும் வழிகாட்டி இருந்தார்கள். தொழுகை எப்படி தொழணும், என்ன ஓதணும், வுளு எப்படி எடுக்கணும், ஒவ்வொரு இபாதத்தும், ஜகாத், நோன்பு எல்லாமே ரசூலுல்லாஹ் வழிகாட்டி இருந்தார்கள். ஆனால் அல்லாஹ் ஒன்றை மட்டும் பாக்கியாக வைத்திருந்தான், அதுதான் ஹஜ்ஜுடைய கடமை. ஹிஜ்ரி 10 வரைக்கும் ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜி கடமையை நிறைவேற்றியது கிடையாது. அல்லாஹ் அறிவிக்கிறான், நீங்க ஹிஜ்ரி 10 ஹஜ்ஜிக்கு போகணும், உங்களுடைய தலைமையிலே அந்த ஹஜ்ஜி நடைபெறணும். ரசூலுல்லாஹ் அறிவிக்கிறார்கள், நாம் ஹஜ்ஜி செய்ய இருக்கிறோம், மக்காவுக்கு புறப்படுங்கள் தோழர்களே என்று சொன்ன நேரம், சுப்ஹானல்லாஹ், எப்படி மக்காவில் இருந்து வேதனையோட வலிகளை சுமந்து கொண்டு ஒரே ஒரு தோழரோடு ரசூலுல்லாஹ் அந்த மக்காவை விட்டு வர மனதில்லாமல் வேதனையோடு மதீனாவுக்கு வந்தார்களோ, இப்ப 10 ஆண்டுகளுக்குள் ரசூலுல்லாஹ் அறிவித்தவுடன் உலகம் முழுக்க இருந்த சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு, அல்லாஹ்வுடைய ரசூலோடு நாம் ஹஜ்ஜி செய்யணும், நமக்கும் அந்த பாக்கியம் வேண்டும் என்று அத்தனை தோழர்களும் ஒன்று திரண்டு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வோடு அந்த ஹஜ்ஜிலே, இறுதி ஹஜ்ஜிலே, ஹஜ்ஜத்துல் விதா கலந்து கொள்றாங்க. அன்பு சகோதரர்களே, அந்த இறுதி ஹஜ்ஜிலே வைத்து அல்லாஹ்வுடைய தூதர் பல இடங்களிலே, அரஃபாவுடைய மைதானத்துல, மினாவுல, முஸ்தலிஃபாவுல கிடைக்கின்ற நேரமெல்லாம் தன்னுடைய தோழர்களுக்கு, இந்த உம்மத்துக்கு இறுதியாக எதையெல்லாம் சொல்ல வேண்டுமோ, எதையெல்லாம் மிக மிக முக்கியமாக ஞாபகப்படுத்த வேண்டுமோ அதை எல்லாம் ஞாபகப்படுத்தினார்கள். அந்த உரைகளின், அந்த சின்ன சின்ன உரைகளின், அந்த நீண்ட உரைகளின் முழு தொகுப்பை தான் நாம் இறுதி பேருரை என்று படிக்கிறோம். அந்த இறுதி பேருரையில் இருந்து சில விடயங்களை, சில உபதேசங்களை உங்களுக்கு மத்தியிலே ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். அன்பு சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஆரம்ப காலத்திலே எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள், எந்த அளவு தியாகங்களுக்கு மத்தியிலே இந்த மார்க்கத்தை வளர்த்தார்கள், நாம படிச்சு வச்சிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதரோடு ஹஜ் அப்படின்னு சொன்ன உடனே எல்லா சஹாபாக்களும் கூடினார்கள். ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தி, ரசூலுல்லாஹ் ஹஜ் செய்வதற்காக வர்றாங்க எல்லைக்கு, மதீனாவுடைய எல்லை துல் ஹுலைஃபா.
அங்கே வந்து தங்கி இஹ்ராமுடைய ஆடை அணிகிறார்கள். ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சஹாபி சொல்றாங்க, நான் ரசூலுல்லாஹ்வுடைய வலப்பக்கம் பார்க்கிறேன், மக்கள் வெள்ளம். அல்லாஹ்வுடைய தூதருடைய இடப்பக்கம் பார்க்கிறேன், மக்கள் வெள்ளம். ரசூலுல்லாஹ்வுடைய முன்னாடி, ரசூலுல்லாஹ்வுடைய பின்னாடி, ரசூலுல்லாஹ்வை சுற்றியும் முழுக்க முழுக்க முஸ்லிம்கள், நபி தோழர்கள், மக்கள் வெள்ளம். சுப்ஹானல்லாஹ். எப்படி மக்காவிலிருந்து ஒரே ஒரு தோழரோட அல்லாஹ் தன்னுடைய நபியை அனுப்புறார் மதீனாவுக்கு. இப்ப அந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் திரும்ப வரும்போது லட்சக்கணக்கானவர்கள், மிகப்பெரிய மக்கள் கூட்டம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, எப்படின்னா, ஹிஜ்ரத்து போகும்போது நான் ரசூலுல்லாஹ்வோட நடப்பேன், ரசூலுல்லாஹ்வுக்கு யாராவது முன்னால ஏதாவது அம்புகள், ஏதாவது தாக்குதல்கள் வரும் என்ற ஏதாவது அறிகுறி, அந்த மாதிரி ஒரு பயம் வந்தால் நான் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி வந்து நிற்பேன். அப்படியே நாங்க போவோம். பின்பக்கத்திலிருந்து யாராவது தாக்கி விடுவார்களோ என்ற சந்தேகம், பயம் எழுந்தால் ரசூலுல்லாஹ்வை முன்னாடி விட்டுட்டு நான் ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாடி நடப்பேன். இப்படி வலப்பக்கம் இடப்பக்கம் எல்லாமே ஒரே ஒரு தோழரோடு அந்த ஹிஜ்ரத் பயணத்தை மேற்கொண்ட அந்த தலைவர், வெறுமனே 10 ஆண்டுகளுக்குள் உருவாக்கிய சமூகம். அல்லாஹ்வுடைய தூதரோடு ஹஜ் என்று சொன்ன உடனே அத்தனை பேரும் ஒன்று கூடினார்கள், ரசூலுல்லாஹ்வோடு அந்த ஹஜ்ஜுக்கு வந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஹஜ்ஜுக்கு முன்னாடியே சில சந்தர்ப்பங்களில் தான் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட போவதாக சில முன்னறிவிப்புகள், லேசாக சில விஷயங்களை சொல்லித்தான் வைத்திருந்தார்கள் சில சந்தர்ப்பங்களிலே. ஏனென்றால் இந்த ஹஜ்ஜிலே தான் குர்ஆனுடைய மிக முக்கியமான வசனம், சூரா மாயிதா 5வது அத்தியாயம் 3வது வசனம், இந்த மார்க்கத்தை அல்லாஹ் பொருந்தி கொண்டதற்காக, அதனை உறுதிப்படுத்துவதற்காக, அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம் தீனா. சுப்ஹானல்லாஹ். இன்றைய தினம் இந்த மார்க்கத்தை அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கமாக அல்லாஹ் பூரணப்படுத்திய செய்தி இந்த ஹஜ்ஜிலே நிகழவிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய தோழர்களை அழைத்துக் கொண்டு போறார்கள். என்னிடம் இருந்து ஹஜ்ஜை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அரஃபாவிலே மக்களை எல்லாம் ஒன்று கூட்டி ரசூலுல்லாஹ் ஒட்டகத்தின் மீது அமர்ந்து என்றைக்குமே செய்யாத மாதிரி ஒரு உரை, இதுவரைக்கும் சொல்லாத சில வார்த்தைகள் ரசூலுல்லாஹ் எப்படி ஆரம்பித்தாங்க தெரியுமா? எப்படி ஆரம்பித்தார்கள் தெரியுமா? யா அய்யுஹன் நாஸ், மக்களே, இஸ்மஉ மின்னி, நான் சொல்லுவதை கவனமாக கேளுங்கள் என்றார்கள். அமைதியாக இருங்க, கவனமாக கேளுங்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹ். மக்களே, லாதிரி, எனக்கு தெரியாது, இதுக்கு பின்னாடி இந்த ஆண்டுக்கு பின்னாடி உங்களை நான் சந்திப்பேனா என்று தெரியாது. இப்படி ரசூலுல்லாஹ் எந்த ஒரு உரையையும் ஆரம்பித்ததே கிடையாது. ரசூலுல்லாஹ்வை அந்த தோழர்கள், உத்தம சஹாபாக்கள் எப்படியெல்லாம் நேசித்தார்கள், உயிரை விட மேலாக நேசித்தார்கள். அந்த தூதர், நம்முடைய தலைவர், இதுக்கு பிறகு நான் சந்திப்பேனா என்று தெரியாது, கவனமாக கேளுங்கள் தோழர்களே என்று சொன்னால், அந்த தோழர்கள் அந்த உரையை எப்படி கேட்டிருப்பார்கள், எப்படி செவி தாழ்த்தி, எப்படி கவனமாக கூர்ந்து கேட்டிருப்பார்கள். அந்த லட்சக்கணக்கான மக்களுக்கு மத்தியிலே ரசூலுல்லாஹ் பேசுவது எல்லாருக்கும் கேட்காது. அல்லாஹ் இந்த 10 வருடத்தில் உருவாக்கிய மாற்றம். மக்காவுல ரசூலுல்லாஹ் இருக்கிற நேரம் காஃபிர்கள் எதிர்த்தார்கள், நிறைய எதிர்ப்புகள் வந்தது. அந்த எதிர்ப்பிலே மிக முக்கியமாக எதிர்த்த ஒருத்தன் தான், இஸ்லாத்தினுடைய ஒரு எதிரி தான் உமையா இப்னு ஹலாஃப் என்று சொல்லக்கூடிய. இந்த உமையா இஸ்லாத்தின் எதிரி, பத்ர் யுத்தத்திலே வைத்து கொல்லப்படுகிறான். ரசூலுல்லாஹ் பேசக்கூடாது, இந்த இஸ்லாம் வளரக்கூடாது, இந்த முஹம்மதுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேச்சை யாரும் கேட்க கூடாது அப்படி என்று விரும்பிய ஒருத்தன் அல்லாஹ் எப்படி மாத்தினான் தெரியுமா? அதே உமையாவுடைய மகன், அதே உமையாவுடைய மகன் ரபியா ரலியல்லாஹு அன்ஹு,
ரசூலுல்லாஹ் பேசுற நேரம் எல்லாருக்கும் கேட்காது என்பதனால மிக மிக சத்தத்திலே நல்ல நல்ல உரத்த சப்தம் உள்ளவர் என்பதால ரசூலுல்லாஹ் தெரிவு செய்யறாங்க, ரபியா நான் பேசுவதை நீங்க சத்தமா மக்களுக்கு சொல்லுங்க. எந்த உமையா ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சை யாரும் கேட்க கூடாது என்று நினைத்தானோ அதே உமையாவுடைய சொந்த மகனின் மூலம் ரசூலுல்லாஹ் பேசுவதை சத்தமாக இந்த உலகமே கேட்கும்படி அல்லாஹ் வைத்தான். ரசூலுல்லாஹ் பேச பேச அவர் சத்தமாக மக்களுக்கு சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் பல உபதேசங்களை, ஒரு தூதர் தன்னுடைய பணியை நிறைவு செய்யும் நேரத்தில் இறுதியாக மக்களுக்கு என்ன சொல்ல வேண்டுமோ, முழுமையாக சாராம்சப்படுத்தி எதையெல்லாம் ஞாபகப்படுத்த வேண்டுமோ அதையெல்லாம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முதலாவதாக என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த உரையிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஆரம்பத்தில் என்ன சொன்னார்கள் தெரியுமா? மக்களே, நிச்சயமாக இன்ன திமாஅக்கும், உங்களுடைய இரத்தங்கள், அம்வாலக்கும், உங்களுடைய சொத்துகள், அதே மாதிரி வஅராதக்கும், உங்களுடைய மானம் கண்ணியம் புனிதமானது என்றார்கள். எப்படி புனிதமானது? எப்படி இந்த நாள் புனிதமானதோ, எப்படி இந்த ஊர் புனிதமானதோ, எப்படி இந்த மாதம் புனிதமானதோ, அதே மாதிரி அடுத்தவர்களுடைய சொத்து, செல்வம், உயிர், இரத்தம், அவர்களுடைய மானம் கண்ணியம் புனிதமானது என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன இந்த வார்த்தையை அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் ஏற்று வாழ்க்கையில் அதனை வழிமுறையாக வாழக்கூடிய ஒவ்வொருத்தரும் எப்படி கடைபிடிக்கணும்? சர்வ சாதாரணமாக இன்றைக்கு கொலைகள், சர்வ சாதாரணமாக அடுத்தவருடைய சொத்துகள் சூறையாடப்படுது. எல்லாத்தையும் தாண்டி மனிதர்களுடைய மானங்கள் கண்ணியங்கள் தகர்க்கப்படுகிறது. அல்லாஹ்வை ஈமான் கொண்ட ஒருத்தர், அல்லாஹ்வுடைய தூதரை தன் உயிரிலும் மேலான தலைவராக மதிக்கக்கூடிய ஒருத்தர் பிற சகோதரருடைய மானம் சம்பந்தப்பட்ட ஒரு விடயம் வரும்போது, அவருடைய கண்ணியம் தகர்க்கப்படுகின்ற ஒரு விடயம் வரும்போது உண்மையான முஃமின் எப்படி நடந்து கொள்ளணும், தக்குவா உள்ளவர் எப்படி நடந்து கொள்ளணும்? என் உயிரிலும் மேலான தலைவர் கடைசியாக அவர் செய்த அந்த மிகப்பெரிய உரையிலே, அந்த இறுதி பேருரையிலே இதைத்தானே முதலாவதாகவே சொன்னார்கள். அடுத்தவங்களோட கண்ணியத்தை பாதுகாக்கணும். சுப்ஹானல்லாஹ். இந்த துல்ஹஜ் மாதத்தின் பெருமதி என்ன சகோதரர்களே? அரஃபாவுடைய நாளுடைய பெருமதி என்ன? மக்காவுடைய அந்த நகரத்தினுடைய பெருமதி என்ன? அதை விட ஒரு மனிதனுடைய மானம் புனிதமானது என்றால் அடுத்தவரை பத்தி ஏதாவது கேள்விப்படுதா? எங்களுக்கு வேணாம். அடுத்தவருடைய விஷயம் நமக்கு வேணாம். நாம ஏன் வீணாக பாவத்தை சுமக்கணும்? நிறைய பேருடைய மனசுல அப்படி இல்லையே. யாரை பத்தியாவது ஏதாவது ஒரு செய்தி கேள்விப்படும் போது நாம ஏன் அடுத்தவருடைய மானம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே கவனம் செலுத்தணும்? நமக்கு அது ஹராமா இல்லையா, ஒதுங்கணுமா இல்லையா? ஆனால் பல பேர் யாராவது ஒருத்தர் ஒன்று சொல்லும் போது எந்த அளவுக்கு என்றால் அன்பு சகோதரர்களே, இந்த உம்மத்திலே அல்லாஹ்வுக்காக லட்சோப லட்சங்களை செலவழித்து பல பேர் நம்முடைய நாட்டில இருந்து நம்முடைய ஊர்ல இருந்து ஹஜ்ஜுக்காக போறார்கள். போறவர்களை பார்த்து கூட இவரெல்லாம் எப்படிப்பட்டவர் தெரியுமா, இவர் எப்படி சம்பாதிச்சார்னு எங்களுக்கு தெரியாதா, இது என்ன ஹலாலான காசுலையா போறார், இவர் அப்படி 2 வருஷத்துல ஹஜ்ஜுக்கு போற அளவுக்கு முன்னேறினார், நமக்கு எதுக்கு? அவருடைய காசு ஹலாலா ஹராமா என்பதை ரப்பு தீர்மானிப்பான். நேரடியாக ஒருத்தர் தப்பு செய்யறது விளங்குதா, அவரிடத்துல அன்பா பண்பா தனிமையில போய் சொல்லி கொடுப்போம், திருத்துவோம். ஊர் மக்கள் முன்னாடி அவர் இல்லாத இடத்தில் அவர் விரும்பாத விடயத்தை 4 பேருக்கு நாம் பகிரங்கப்படுத்துறோம் என்றால் நம்மிடத்திலே மார்க்கம் இல்லை, அல்லாஹ்வுடைய தூதரை பற்றிய உண்மையான அன்பு இல்லை. ஒரு வாப்பா கடைசியா ஒரு விஷயத்த சொல்லிட்டு போறாருன்னு வைங்க, அந்த வாப்பாவோட உண்மையா இரக்கம் இருக்கிற அந்த புள்ள என்ன செய்யும்? என்ன வாப்பா மௌத்தாகும் போது கடைசியா சொன்னது இதை மட்டுமாவது நான் வாழ்க்கையில கடைபிடிக்கணும்னு நினைக்கணுமா இல்லையா? உண்மையான ஒரு புள்ள அப்படித்தானே நினைக்கும். என் தூதர், உயிரிலும் மேலான தலைவர், இறுதியாக செய்த அந்த பேருரையிலே முதன்மைப்படுத்தி சொன்ன விடயம், மறுமையிலே மிக பெரிய தண்டனை. ரசூலுல்லாஹ் மிஅராஜுக்கு போறாங்க, நரகத்துல பாக்குறாங்க செம்பாலான நகங்கள். சில பேர்
செம்பாலான நகங்கள். இந்த நகங்களை வைத்து தன்னுடைய முகத்தை தானே கீறி கிழித்துக் கொண்டு, தன்னுடைய நெஞ்சுகளை அவர்களை கீறி கிழித்துக் கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை, யார் இவர்கள், யார் இவங்க? அவங்க சொன்னாங்க, இந்த உலகத்திலே மனிதர்களுடைய மாமிசங்களை சாப்பிட்டவர்கள். அதே என்ன மனிதர்களுடைய மாமிசம்? உலகத்துல அடுத்த மனிதனின் மாமிசத்தை சாப்பிடுவது என்றால் என்ன? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், 49வது அத்தியாயம் சூரா ஹுஜூராத் 12வது வசனம். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், நீங்க ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது, புறம் பேசக்கூடாது, அடுத்தவரை பத்தி பேசக்கூடாது, வீணான சந்தேகங்களை சும்மா மனசுல தோன்றதெல்லாம் ஊகம் செய்யக்கூடாது. இன்ன பஅதன்னி இஸ்முன், சில ஊகங்கள் இருக்குதா இல்லையா, பாவம் என்று அல்லாஹ் கெஸ் பண்ணும். அப்படியா இருக்கும், இப்படியா இருக்கும், அவருக்கு எப்படி இப்படி வந்துச்சு, இந்த மாதிரி நாம் நினைப்போம். வலா தஜஸ்ஸசு, துருவி துருவி ஆராயக்கூடாது. வலா யக்தப் பஅதுக்கும் பஅத், ஒருத்தர் இன்னொருத்தரை பத்தி புறம் பேசி குறைத்து சொல்லக்கூடாது. சொல்லிட்டு அல்லாஹ் கேட்கிறான், அயுஹிப்பு அஹதக்கும் ஐயஅகுல லஹ்ம அஹீஹி மைத்தன், இறந்து போன உம்முடைய சகோதரருடைய மாமிசத்தை சாப்பிடுவதற்கு விரும்புவீர்களா? இல்லை, ஃபகரிஹ்துமூஹு, வெறுப்பீர்கள். இறந்து போன ஒரு மனிதனின் சகோதரனின் மாமிசத்தை சாப்பிடுவதற்கு சமன். அவர் இல்லாத இடத்திலே அவர் விரும்பாத விடயத்தை அவருடைய மானத்திலே கை வைத்து, அவருடைய தனிப்பட்ட விஷயங்களை பகிரங்கப்படுத்தி, அவருடைய அந்த சுய கௌரவத்துக்கு நாம் பாதகம் விளைவிக்கிறோம் என்றால் இன்றைக்கு சர்வ சாதாரணம். சோசியல் மீடியாவை திறந்தா அவரை பத்தி இவரை பத்தி அவதூறு சொல்றதும் இட்டு கட்டுறதும், உண்மையாகவே இருந்தாலும் அதை பகிரங்கப்படுத்துவதற்கு நமக்கு எந்த அதிகாரமும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது, அந்த இறுதி பேருரையிலே முதன்மையாக சொன்னது. அன்பு சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் தொடர்ந்து நிறைய விஷயங்களை சொன்னார்கள். அதிலே மிக முக்கியமாக இன்னொன்றை சொன்னார்கள். என்ன சொன்னாங்க தெரியுமா? மக்களை அழைத்து சொன்னார்கள், மக்களே, இன்ன ரப்பக்கும் வாஹித், உங்களுடைய இறைவன் ஒரே ஒருவன் தான். எந்த தூதர் ஷிர்கை ஒழிப்பதற்காக இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டார்களோ, அந்த தூதர் இறுதியாக மனித சமூகத்துக்கு ஞாபகப்படுத்திய விஷயங்களிலே மிக முக்கியமாக ரசூலுல்லாஹ் இதை சொன்னார்கள். சிந்திச்சு பாருங்க, ரசூலுல்லாஹ் மக்காவுல நபித்துவத்தின் ஆரம்பத்தில் இருக்கிற நேரம் யாருமே ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சை கேட்கல. ரசூலுல்லாஹ் அழைத்து சொல்லும் போது தன்னுடைய சொந்த குடும்பமே எதிர்த்தது, மண்ணை அள்ளி வீசியது. ரசூலுல்லாஹ் எப்படி தெரியுமா தாவா ஆரம்பிச்சாங்க? அந்த காலத்திலையும் ஹஜ் இருந்தது, ஆரம்பத்திலிருந்தே ஹஜ் இருக்குது. இந்த ஹஜ்ஜிக்காக வரக்கூடிய, உம்ராவுக்காக வரக்கூடியவர்களிடத்தில் எல்லாம் அந்த கூடாரங்கள் எல்லாம் போய் நின்று, நான் தான் அல்லாஹ்வுடைய தூதர், எனக்கு கொஞ்ச நேரம் தாங்களேன், எனக்கு வஹி வருகிறது, நான் சொல்லுவதை கொஞ்சம் கேளுங்களேன். இப்படி ஒவ்வொருத்தரிடமாக போய் கெஞ்சி கேட்டு கேட்டு இந்த மார்க்கத்தை பிரச்சாரம் செய்தவர். அல்லாஹ் எப்படி மாத்தினான்? இந்த ஹஜ்ஜிலே ரசூலுல்லாஹ் செய்த ஒரே ஒரு ஹஜ் தான், முதலும் கடைசியும். இந்த ஹஜ்ஜிலே ரசூலுல்லாஹ் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையையும், ரசூலுல்லாஹ் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் உலகத்திலே இத்தனை வருடம் கழிந்தும் அந்த ஒவ்வொரு விடயத்தையும் இன்றைக்கு அணு அணுவாக எழுதி நாம பேசிட்டு இருக்கிறோமா இல்லையா? இந்த தீனுக்கு அல்லாஹ் கொடுத்த வெற்றி, அந்த நபியுடைய தியாகத்துக்கும் அதுக்கு பின்னாடி வந்த சஹாபாக்களுடைய உழைப்புக்கும் ரப்பு கொடுத்த வெற்றி. அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இன்ன ரப்பக்கும் வாஹித், உங்களுடைய இறைவன் ஒரே இறைவன் தான். இதை சரியாக நிலைநாட்டக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். இந்த மஸ்ஜிதிலே அமர்ந்திருக்கக்கூடிய நானும் நீங்களும் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு பணிக்காக இந்த உலகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டார்கள். அந்த பணியை முழுமைப்படுத்தி விட்டு இறுதியாக ரசூலுல்லாஹ்வுக்கு அடையாளம் விளங்குது. திரும்ப அடுத்த வருஷம் நான் நிக்க மாட்டேன் என்று தெரியும். நேரடியாக சொன்னால் சஹாபாக்கள் தாங்க மாட்டார்கள் என்று தெரியும். இதற்கு முன்னாடி ஹஜ்ஜிக்கு ரசூலுல்லாஹ் வர முன்னாடி ஒரு தோழர் அனுப்புறாங்க, எங்க
தாவா பணிக்காக அனுப்புற நேரம் அந்த தோழரிடத்தை என்ன சொன்னாங்க? எல்லையில வச்சு சொன்னாங்க, திரும்ப நீங்க வரும்போது நீங்க என்ன பார்க்க மாட்டீங்க, என்னுடைய மஸ்ஜிதுக்கு அல்லது கபருக்கு மேலாலத்தான் நீங்க போவீங்க. அப்படித்தான் ரசூலுல்லாஹ் நேரடியாக நான் மௌத்தாகி விடுவேன் என்று சொல்லாமல் அந்த தோழர் அழுதார். ஏன்? உயிரிலும் மேலாக ரசூலுல்லாவை நேசித்தவர்கள், ரசூலுல்லாஹ்வு கொண்டா உயிரையும் கொடுக்க தயாரானவர்கள், உத்தம தலைவரை அப்படி நேசித்தவர்கள். அந்த நேசத்தின் அடையாளம் அவர்கள் செய்த தியாகங்கள். இன்றைக்கு இந்த மார்க்கத்திலே இந்த ஹஜ்ஜி நடக்குது, அத்தனை லட்சம் மக்கள் இன்றைக்கு ஒன்று கூடி ஒரே ஒரு முழக்கம்தான், அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இறுதி மாநாட்டிலே அவர்களுடைய இறுதி உரையிலே என்ன சொன்னார்கள்? இன்ன ரப்பக்கும் வாஹித், ஷிர்க் இல்லை, அல்லாஹ்வுக்கு யாரும் இணை இல்லை, உங்கள் இறைவன் ஒரே ஒருவன் தான். இன்றைக்கு ஹஜ்ஜுக்கு போய் சொல்ல வேண்டியது அதைத்தான், அதைத்தானே சொல்றோம், அதுதானே தல்பியா முழக்கம். சுப்ஹானல்லாஹ். அன்பு சகோதரர், நாம என்ன புரியணும் என்றால், இந்த அளவு பிரச்சாரம் பண்ணி இவ்வளவு கஷ்டப்பட்டு அல்லாஹ் இந்த மார்க்கத்தை வளர்த்தான், அந்த மார்க்கம் நம்முடைய கைகளிலே கிடைத்திருக்கிறது என்றால், இன்ன ரப்பக்கும் வாஹித், உங்கள் இறைவன் ஒரே ஒருவன் தான் என்று சொல்லக்கூடிய அந்த தௌஹீதை, அந்த உண்மையான கொள்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறான் என்றால், அந்த அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள அடியார்களாக நாம் வாழ்கிறோமா? அந்த தூதருடைய வாழ்க்கையை உண்மையாகவே நாம் முழுமையாக பின்பற்றுகிறோமா? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்ற ஒரு செய்தி நமக்கு கேட்டால் அதை உண்மையாக மனதால ஏற்றுக்கொண்டு அதை சரிவர பின்பற்றக்கூடியவர்களாக நாம இருக்கிறோமா? அன்பு சகோதரர்களே, இந்த தௌஹீதுடைய பிரச்சாரம் தான் ரசூலுல்லாஹ் அனுப்பப்பட்ட நோக்கமே. இந்த மார்க்கம் அந்த நாளில் அரஃபாவுடைய மைதானத்திலே வைத்து குர்ஆன் வசனத்தின் மூலம் முழுமை பெற்றதே, அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானே. இன்றைக்கு இந்த மஸ்ஜிதிலே அல்லாஹு அக்பர் என்று சொல்லி அல்லாஹ்வை பெருமைப்படுத்தி அல்லாஹ் மிகப்பெரியவன் என்ற அந்த சத்தத்தோடு நாவை அசைத்து அல்லாஹ்வுக்காக நாம் தொழுகிறோம் என்றால், அல்லாஹ் என்னையும் உங்களையும் எவ்வளவு நேசித்திருந்தால் இந்த உண்மையான கொள்கையிலே என்னையும் உங்களையும் வைத்திருப்பான். அந்த ரப்புக்கு நன்றியுள்ளவர்களாக இந்த கொள்கையை வளர்ப்பதற்கு இவ்வளவு தியாகம் செய்த கஷ்டப்பட்ட நம் உயிரிலும் மேலான தலைவர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உண்மையாகவே கட்டுப்பட்ட உண்மையான மக்களாக நாம் வாழுகிறோமா? சிந்திக்கணும். நிறைய பேர் பேச்சில மட்டும் மார்க்கம், உள்ளத்திலே இல்லை, செயல்ல இல்லை, நடைமுறையில இல்லை. சர்வ சாதாரணமாக அடுத்தவர்களின் மானத்தோடு விளையாடுகிறோம். ரசூலுல்லாஹ் தடுத்த காரியங்களை சும்மா சிம்பிளா லேசாக செய்துவிட்டு ஏதோ 5 வேளை தொழுதால் மட்டும் நாம் சொர்க்கவாதி என்ற மனநிலைமையிலே நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த இறுதி ஹஜ்ஜின் இந்த உரையிலே பல விஷயங்கள் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அதிலே ஒரு சில முக்கியமான விடயங்களை மட்டும் ஞாபகப்படுத்துகிறேன். இந்த கொள்கையிலே நாம் இன்றைக்கு உறுதியானவர்களாக இருக்கிறோம் என்றால், ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த தௌஹீத் அல்லாஹ் எனக்கு நசீபாக்கினானே. ரசூலுல்லாஹ் அந்த இறுதி உரையிலே சொன்னார்கள், 2 விட்டு செல்கிறேன், 2 விட்டு செல்கிறேன், அதை பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் வழி தவற மாட்டீர்கள். அல்லாஹ்வுடைய வேதம் குர்ஆன், சுன்னா என்னுடைய நடைமுறை வழிமுறை. பேச்சிலே மட்டும் குர்ஆன் சுன்னா என்று இல்லாமல் நம்முடைய முழு வாழ்க்கையிலையும் அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்து அந்த உண்மையான தலைவருடைய வாழ்க்கையை முழுமையாக பின்பற்றி அவருடைய வாழ்க்கை வரலாறை படித்து இறுதி வரைக்கும் அந்த தூதரை நேசித்து அவர் செய்த அந்த காரியங்களை அவர் செய்த முறையிலே செய்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்லவன் ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிய வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய இறுதி உபதேசங்களிலே இந்த மனித சமூகத்துக்கு மிக மிக முக்கியமான விஷயங்களை ஞாபகப்படுத்தினார்கள். முஸ்லிம்கள் தோழர்கள் எல்லாம் ஒன்று கூடி இருக்கிற அந்த சபையிலே ரசூலுல்லாஹ் சில விஷயங்களை சொல்லுவார்கள்,
சொல்லிவிட்டு சஹாபாக்களிடத்திலே கேட்பாங்க, நான் உங்களுக்கு எத்தி வைத்து விட்டேனா, நான் சொல்லிவிட்டேனா? அடிக்கடி ரசூலுல்லாஹ் இதை கேட்பார்கள். இந்த உலகத்துக்கு ரசூலுல்லாஹ் வந்தது அல்லாஹ்வுடைய வஹியை இந்த மனித சமூகத்துக்கு எத்தி வைப்பதற்காக. அந்த பணி நிறைவடைய போகிறது. ரசூலுல்லாஹ் ஒரே ஒரு இறைவன் தான் என்று சொன்னார்களே, ஒரே ஒரு இறைவன் தான் என்று சொன்னார்களே, சொல்லிவிட்டு சொன்னார்கள், அதே மாதிரி உங்களுடைய தந்தையும் ஒரே ஒருவர் தான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அவரை அல்லாஹ் மண்ணால் படைத்தான். அதனால இந்த உலகத்திலே அரபி அஜமி அப்படி என்ற எந்த வேறுபாடும் இல்லை. குலத்தால் நிறத்தால் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று இல்லை. யார் உயர்ந்தவர் தெரியுமா? யார் உயர்ந்தவர் தெரியுமா? இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். உங்களே யார் இறையச்சம் உள்ளவரோ அவர்தான் சிறந்தவர். அரபி என்றோ வெள்ளையன் என்றோ பணக்காரன் என்றோ எந்த வேறுபாடும் இல்லை. வேறுபாடு இருக்கும் என்றா ஒன்றே ஒன்றுதான், தக்குவா, இறையச்சம். அந்த இறையச்சம் யாரிடத்திலே இருக்கிறதோ அவர்தான் உயர்ந்தவர். இதுதான் ரசூலுல்லாஹ் நமக்கு சொன்ன செய்தி. என்னிடத்திலும் உங்களிடத்திலும் அந்த இறையச்சம் எந்த அளவுக்கு இருக்கிறது? அன்பு சகோதரர்களே, இந்த ஹஜ்ஜுடைய மாதத்திலே உலகியா கொடுப்பதற்கு நியத்து வைத்தவர்கள் இந்த 10 நாள் அறுக்கும் வரைக்கும் என்ன செய்வாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல், உடம்புல இருந்து நகமோ முடியோ வெட்டக்கூடாது. சரி, அப்ப இந்த 10 நாள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே என்பதற்காக நகத்தை வெட்டாம இருந்தோம், தலையிலே முடியை வெட்டாமல் இருந்தோம். தாடியை அடிக்கடி வெட்டுபவர்கள் இந்த 10 நாள் நம்மள ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே என்பதற்காக வெட்டாமல் இருக்க முடியும் என்றால், அல்லாஹ்வுடைய தூதரை உண்மையாகவே நாம் நேசிக்கிறோம் என்றால் ரசூலுல்லாஹ் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை நாம படிக்கணும். ஒன்றே ஒன்று இந்த உதாரணத்துக்கு சொல்றேன், காலத்தோட சம்பந்தம் என்பதால. அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கும் உங்களுக்கும் சொன்னது என்ன? மீசையை கத்தறியுங்கள், தாடியை விட்டு விடுங்கள் என்றாங்க. இவ்வளவு பிரச்சாரம் செய்து, இவ்வளவு இன்னல்களுக்கு மத்தியில இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மார்க்கத்தை பிரச்சாரம் செய்து நம்முடைய கைகளில் இந்த மார்க்கம் கிடைத்திருக்கிறது என்றால் நாம் எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்றவர்கள். அல்லாஹ் என்னை ஒரு முஸ்லிமாக தெரிவு செய்து அல்லாஹ்வை வணங்கக்கூடிய ஒரு ஈமானுள்ள ஒருத்தராக மாத்திருக்கிறான் என்றால் நான் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவராக இருக்கணும். அந்த தூதர் எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள். அந்த தூதருடைய ஒவ்வொரு வார்த்தையையும் எப்படி பின்பற்றணும்? சர்வ சாதாரணமா 10 நாளும் உலகியா கொடுக்கும் வரைக்கும் தாடியை தொடாம இருந்தவர்கள். உலகியா வெட்டின பிறகு நிறைய பேருக்கு அடுத்த வேலை போயிட்டு தாடியை வெட்டுறதுதான், தாடியை வலிக்கிறதும், அதுல பல ஸ்டைலும் ஃபேஷனும். சுபஹானல்லாஹ், பல விளையாட்டு வீரர்களை போல, சினிமா நடிகர்களை போல பெருநாளுடைய தினத்திலேயே தொழுதுட்டு குர்பான் கொடுத்தாச்சா அடுத்த வேலை ஸ்டைல். நிறைய பேர், அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த 10 நாள் உங்களால் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதல் என்று இந்த தாடியிலே கை வைக்க முடியாமல் இருக்கிறது என்றால் அதே மாதிரி நீங்க கை வைக்கும் ஒவ்வொரு நிமிடமும் சிந்தித்துக் கொள்ளுங்கள், என் உயிரிலும் மேலான தலைவர் சொன்ன வார்த்தைக்கு நான் மாற்றமாக செயல்படுறேனே. எவனோ ஒரு விளையாட்டு வீரன், எவனோ ஒரு கூத்தாடி நடிகன், அவனை பார்த்து நான் இன்றைக்கு என்னுடைய இந்த அழகான அல்லாஹ் தந்த ஒரு ஆணுக்கு அல்லாஹ் வைத்த மிக முக்கியமான சின்னமான இந்த தாடியின் மீது நான் கை வைக்கிறேன் என்றால் நான் ரசூலுல்லாஹ்வை உண்மையாக நேசிக்கவில்லை என்று தான் அர்த்தம். அன்பு சகோதரர்களே, இன்றைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் இதுதான் நமக்கு தேவை. இதை தாண்டி ரசூலுல்லாஹ் இந்த உரையிலே இறுதியாக ஒரு விஷயத்தை சொன்னார்கள். என்ன சொன்னாங்க தெரியுமா? மக்களே, இந்த இடத்திலே வந்தவர்கள் இங்கே வராதவர்களுக்கு இந்த செய்தியை சொல்லிவிடுங்கள், எத்தி வைத்து விடுங்கள் என்றார்கள். அவர்கள் ஒவ்வொருத்தராக எத்தி வைத்ததால தான் இன்றைக்கு நாம் அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். என் உயிரிலும் மேலான தலைவர் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் கேட்ட ஒன்றிருக்கிறது. என்ன தெரியுமா? பல்லிகு அன்னி வலவ் ஆயா, பல்லிகு அன்னி வலவ் ஆயா. என்னிடத்தில் இருந்து ஏதாவது ஒரு செய்தி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள்,
قال رسول الله صلى الله عليه وسلم. அப்படி என்று ஒரு செய்தி உங்களுடைய காதுகளிலே விழுகிறதா, அதை மற்ற மக்களுக்கு சொல்லிவிடுங்கள் என்றார்கள். நாம் தாவாவில பங்குதாரராக மாறணும். இந்த இஸ்லாத்தின் பிரச்சார பணியிலே நம்மால முடிந்த அளவுக்கு தெரிகின்ற விடயங்களை சஹீஹான செய்தியாக, உண்மையான ஆதாரபூர்வமான செய்தியாக ஒன்றை கேள்விப்படுகிறோமா, நம்மால முடிந்த விடத்திலே அந்த ஏழுமான வழிமுறைகளை எல்லாம் பயன்படுத்தி இந்த பிரச்சாரத்தை நாம் செய்யணும். வேதனை என்ன தெரியுமா, மனவேதனை என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர், நம் உயிரிலும் மேலான தலைவர் இப்படி என்னிடத்திலே உங்களிடத்திலே கேட்டும், பல்லிஹு அன்னி வலவ் ஆயா, என்னிடத்திலிருந்து ஒரு செய்தி கேள்விப்பட்டால் கூட அதை மற்ற மக்களுக்கு எத்தி வைத்து விடுங்கள் என்று சொல்லி இருந்தும் அதை பற்றி கணக்கே இல்லாத பல பேர், அதை கணக்கில் கூட எடுக்காத பல பேர், விளையாட்டு வீரர்களுடைய சாதனைகளை எல்லாம் எந்த தேவையும் இல்லாமல், நடிகர்களுடைய சாதனைகளை எல்லாம் எந்த பயனும் இல்லாமல் தன்னுடைய சமூக வலைத்தளங்களிலே பெருமையாக பகிர்ந்து கொள்கிறார்கள். எவனோ ஒருத்தன் கிரிக்கெட்ல சாதனை செஞ்சிட்டானா அத நம்முடைய சமூகம் பேஸ்புக்லையும் வாட்ஸ்அப்லையும் தன்னுடைய ஸ்டேட்டஸ்லையும் சந்தோஷமாக பெருமையாக வைக்கிறார்கள். எவனோ ஒரு கூத்தாடி நடிகன் அவன் சாதிச்சிட்டானா, அவன் என்ன மாதிரி பதவிக்கு வந்துட்டானா, நமக்கு ஏன் சந்தோஷம்? அவன் யார் நமக்கு? இந்த விளையாட்டு வீரர்கள் யார் நமக்கு? அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? கண்ணியம் யாருக்கு இருக்குது? பதவியில இல்லை, பிரபல்யத்திலே இல்லை. கண்ணியம் எங்க இருக்குது? இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். நம்ம சமூகத்துல பார்க்கிறோம், குறிப்பாக இளைஞர்களுக்கு மத்தியில பார்க்கிறோம், விளையாட்டு வீரர்களுக்கு பின்னால் இன்றைக்கு தம்முடைய வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஹராமான ஆபாசத்தை தூண்டக்கூடிய, சமூகத்தை வழிகெடுக்கக்கூடிய கூத்தாடி நடிகர்களின் பின்னால் தம்முடைய வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டிருக்கிறார்கள். எவனோ ஒரு நடிகன் இந்தியால அரசியல்ல சாதிச்சிட்டானா அவர் சந்தோஷத்துல இங்க சந்தோஷம், அவருடைய ஸ்டேட்டஸ்ல இவரை பத்தி எதுக்குன்னு கேட்கிற, ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஹதீஸை ஸ்டேட்டஸ்ல வைக்காதவர், ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு செய்தியை தன்னுடைய முகநூலிலே பகிர்ந்து கொள்ளாதவன் கூத்தாடி நடிகன். அவன் சாப்பிட்டா என்ன, அவன் மலஜலம் கழித்தால் என்ன, அவன் செத்தால் நமக்கு என்ன? உயிரிலும் மேலாக நானும் நீங்களும் நேசிக்க வேண்டியது நம்முடைய தலைவர், நம்முடைய உயிரிலும் மேலான தலைவர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் கேட்டுக்கொண்டார்களே, என்னிடத்திலிருந்து ஒரு வார்த்தையை நீங்கள் கேட்டால் அதை மற்ற மக்களுக்கு சொல்லிவிடுங்கள் என்று. எல்லாராலையும் பயான் பண்ண முடியாது, எல்லாராலையும் எழுதி மக்களுக்கு மார்க்க பிரச்சாரம் செய்ய முடியாது. குறைந்தபட்சம் நம்முடைய கைகள்ல உள்ள ஸ்மார்ட் போனால மிகச்சிறந்த உலமாக்களுடைய உரைகளை, மிகச்சிறந்த அந்த கல்விமான்களுடைய எழுத்துக்களை, புத்தகங்களை அடுத்தவர்களுக்கு அறிமுகம் செய்யலாமே. அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு ஹதீஸை உங்களுடைய ஸ்டேட்டஸ்ல வைக்கலாமே. அதை பார்த்து 4 பேர் படிப்பாங்களே ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தைகளை. அப்படியாவது இந்த மார்க்கத்திலே தாவா பணியிலே ஒரு பங்குதாரராக மாறாமல் கூத்தாடி நடிகர்களுக்கும் எந்த பிரயோசனமும் இல்லாத விளையாட்டு வீரர்களுக்கும் பின்னாடி அவர்களுடைய வெற்றி நமது வெற்றி போல, அவர்களுடைய சந்தோஷம் நமது சந்தோஷம் போல நாம் வாழுகிறோம் என்றால் இன்னும் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றிய உண்மையான நேசம் நம் உள்ளத்திலே முழுமையாக வரவில்லை என்பதுதான் அர்த்தம். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் கடைசியாக இதை பேசிவிட்டு சஹாபாக்களிடத்திலே கேட்டார்கள், ஹல் பல்லக்து, நான் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டேனா, நான் எல்லாவற்றையும் உங்களுக்கு சொல்லிவிட்டேனா? சஹாபாக்கள் சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ் நீங்க சொல்லிட்டீங்க, மறுமையிலே அல்லாஹ் என்னை பற்றி உங்களிடத்திலே கேட்கும் போது நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் நீங்கள் எல்லாவற்றையும் எத்தி வைத்து விட்டீர்கள், இந்த மார்க்கத்தை எங்களுக்கு சொல்லி தந்து விட்டீர்கள், நீங்கள் எல்லா வகையிலும் அல்லாஹ் சொன்னதை முறையாக எங்களுக்கு எத்தி வைத்து விட்டீர்கள் என்று மறுமையிலே நாம் சாட்சி சொல்லுவோம் யா ரசூலுல்லாஹ். சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய ஆட்காட்டி விரலை உயர்த்தினார்கள், மேல உயர்த்தி காட்டினார்கள். அல்லாஹும்ம ஷ்ஹத், யா அல்லாஹ் நீயே இதற்கு சாட்சி, அல்லாஹும்ம ஷ்ஹத், யா அல்லாஹ் நீயே இதற்கு சாட்சி, அல்லாஹும்ம ஷ்ஹத், யா அல்லாஹ் இதற்கு நீயே சாட்சி என்று 3 தடவை சொன்னார்கள். இந்த குர்ஆனுடைய வசனம் இறங்குது, அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம் தீனா. சுப்ஹானல்லாஹ்,
வீட்டுல போய் இந்த அத்தியாயத்தை எடுங்க. சூரா மாயிதா 5வது அத்தியாயம் 3வது வசனத்தின் இறுதி பகுதியிலே இந்த வசனம் வரும். உண்மையாக ஈமானுள்ள ஒருத்தர் இந்த வசனத்தை வாசிக்கும் போது, பொருளை விளங்கும் போது கண்ணால ஓடணும் சகோதரர்களே. ஏன்? அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட ஒரு மார்க்கம், இந்த உலகத்தை படைத்த ரப்பு ஏற்றுக்கொண்ட மார்க்கம். அந்த புனிதமான இஸ்லாமிய மார்க்கத்திலே இன்றைக்கு நான் அந்த மார்க்கத்திலே இருக்கிறேன் என்றால் அல்லாஹ்வுடைய எப்படிப்பட்ட அருள்! அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட மார்க்கத்திலே அல்லாஹ் தந்த மிகப்பெரிய நிஅமத். இந்த நிஅமத்தை அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு தந்தானே, அந்த அல்லாஹ்வுக்கு நான் நன்றி செலுத்த கூடாதா? அந்த தூதருக்கு நான் கட்டுப்பட்டு நடக்க கூடாதா? இந்த ஆயத்தை இறங்கிய உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு கண்ணீர் வடிக்கிறாங்க, தேம்பி தேம்பி அழுகுறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஏன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு யார்? வீரன், லேசில அவரை யாராலையும் அசைக்க முடியாது, இலகுவில் அழுவ மாட்டார். உமரே ஏன் அழுகிறீங்க? அவர் சொல்ற, யார் ரசூலுல்லாஹ், மார்க்கம் முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது என்றால் எல்லாம் முடிஞ்சது தானே. அவங்க விளங்கினாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய பணி முழுமை பெற்றது. நம்முடைய உயிரிலும் மேலான தலைவர் இதற்கு பின்னாடி மிச்சம் காலம் நம்மோடு வாழ மாட்டார் என்பதை புரிந்து கொண்டார்கள். அது முடிய ரசூலுல்லாஹ் 3 மாதம் கூட உயிரோடு இருக்கவில்லை. எந்த உமர் அல்லாஹ்வுடைய தூதருடைய கழுத்தை வெட்டுவேன் என்று வாளை தூக்கினாரோ, ரசூலுல்லாஹ்வுடைய மரண நேரத்திலே ரசூலுல்லாஹ் மௌத்தாகி விட்டார்கள் என்ற செய்தியை கேட்ட உடனே வாளை தூக்கினார். எதுக்கு வாளை தூக்கினார்? எதுக்கு? யாராவது அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய தலையை சீவி விடுவேன் என்று வாளை தூக்கினார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து குர்ஆனுடைய வசனத்தை ஓதி காட்டி, ரசூலுல்லாஹ் மரணிப்பார்கள் என்ற வசனத்தை ஓதிய நேரம் கையில இருந்த வாள் கீழே விழுந்தது. காலில் நிற்க முடியவில்லை, சீவன் இல்லாமல் கால் நடுங்கி அப்படியே சாய்ந்து விட்டாரே. இந்த மார்க்கத்தின் பெருமதி, அந்த தூதருடைய உண்மையான நேசத்தை அவர்கள் உணர்ந்தார்கள். அந்த தூதரோடு மறுமையிலே இருக்கணும் என்ற ஆசை இல்லையா? அப்படிப்பட்ட சஹாபாக்களோடு மறுமையிலே ஜன்னாவிலே ஒன்றாக வாழ வேண்டும் என்ற ஆசை இல்லையா? அப்படி என்றால் தூதருடைய வாழ்க்கையை பின்பற்றி அணு அணுவாக ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழக்கூடியவர்களாக நாம் மாறணும். நம் உயிரிலும் மேலான தலைவர் சொல்லிவிட்டு மரணித்தார்கள், மக்களே நான் உங்களுக்காக காத்திருப்பேன். அந்த ஹவுலுல் கௌதர்ல, அந்த தடாகத்திலே நான் என்னுடைய உம்மத்துக்காக காத்திருப்பேன். எனக்கு வாக்களிக்கப்பட்ட இடம் அந்த ஹவுல் என்றார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய கரங்களால் அந்த ஹவுலிலே தண்ணீர் அருந்த கூடிய பாக்கியம் வேணுமா? ரசூலுல்லாஹ் சொன்னவைகளை மட்டும் மார்க்கமாக பின்பற்றி இந்த குர்ஆனிலும் சுன்னாவிலும் இறுதி வரைக்கும், மரணம் வரைக்கும் உண்மையாக முழு உறுதியோடு இறுதி வரைக்கும் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்லவன் ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிய வேண்டும். إن هذه تذكرة فمن شاء اتخذ إلى ربه سبيلا وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله.